வன்னியர்களுக்கான 10 விழுக்காடு இட ஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக, பாமக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. வன்னியர் இடஒதுக்கீட்டை போகிற போக்கில் அதிமுக வழங்கியதாக ஏவாவேலு கூறிய நிலையில், இடஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு தொடுத்ததே திமுக தலைவர் ஸ்டாலினின் மைத்துனர்தான் என்று சி.வி. சண்முகமும், வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க திமுக எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்று பாமக உறுப்பினர் கணேஷ்குமாரும் பதிலடி கொடுத்தனர். இந்த சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் 69வது இனமாக இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும் என்று புள்ளிவர கணக்கு மட்டுமே நடத்த முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்திய செஷன்ஸ் சட்டம் 1948 படி இதுதான் இருக்கிற நிலைமை. ஆனால் மாநில அரசு மட்டும் புள்ளிவரங்களை மட்டும் புள்ளிவர சட்டம் 2008 படி கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதையும் ஒன்றிய அரசு பட்டியலில் உள்ள செஷன்ஸ் போன்ற இனங்கள் தொடர்பாக மாநில அரசாங்கம் புள்ளிவிவரங்களை சேகரிக்க இயலாது என்று அது சொல்லுது. இதனால்தான் ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 20/10/2003 பிரதமருக்கு எங்கள் ஆட்சியில் கடிதம் எழுதணும். அப்படி ஒன்றிய அரசு சேகரிக்கும் புள்ளிவிவரங்களை அடிப்படையிலே மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்ற சட்டங்கள் தான் எப்பொழுதும் சட்ட ரீதியான பாதுகாப்பாக இருக்கும் என்று அன்றைய அரசு கருதியது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைத்து நடத்த வேண்டும் என்று 26/6/2020 இதே பேரவையில் ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்கள் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பினோம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜனார்த்தனம் அவர்கள் அவரே என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னாக்கா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். கோர்ட்டில் போய் நாங்கள் சொல்லணும் அல்ல, அவர் பரிந்துரை என்னன்னா, ஒன்றிய அரசுக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று ஜனார்த்தனம் கமிட்டியும் சட்டப்பூர்வமாக அப்படி சொன்னிய காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பதிலே மாற்று கருத்தல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த 10.5% வேண்டும் என்று நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர்கள் அன்றைக்கு குரல் கொடுத்த அடிப்படையில் அன்றைக்கு அவசரமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி கொண்டு தேர்தல் நேரத்தில் அறிவித்து விட்டு போய்விட்டார். 10.5 என்பது ஜனார்தனன் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 10.5 தான் இருக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தையில் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எங்களால் அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றதுல தான் கொடுத்தாங்க. அதை ஜிஓ போட்டது மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சொன்ன மாதிரி திமுக அரசு. இதில் எங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அரசாங்கத்துடன் கூட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுடைய தலைவர் நிறுவன தலைவரும் இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக போய் வாதாடிய பிறகு கிடைக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயுமே பாப்புலேஷன் சென்சஸ் கேட்கப்படவில்லை. நீங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, மாநில அரசுக்கு கொடுப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள், அந்த வன்னிய மக்கள் எப்படி சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற குவான்டிஃபையபிள் டேட்டா தான் கேட்டாங்களே தவிர பாப்புலேஷன் டேட்டா சுப்ரீம் கோர்ட் கேட்கவே இல்லை. அதை தான் நாங்கள் திருப்பி பண்ணோம். இங்க சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, 86 வயதில் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக இதே இடத்திற்கு வந்து உங்க முதலமைச்சரை பார்த்து இதை தயவு செய்து எடுத்து கொடுங்க இந்த டேட்டாவை என்று மன்றாடினார். சட்டமன்றத்தில் என் கால் படாது, நாடாளுமன்றத்தில் கால் படாது என்று சொன்ன எங்க தலைவர் நேராக வந்து பண்ணார். அதற்கு பிறகு நீங்க கமிஷன் அமைச்சிங்க. கமிஷன் அடைச்சு இன்னையோட 1400 நாட்கள் ஆகிவிட்டது. இதை போற போக்கில் தேர்தல் நேரத்தில் அறிவித்ததாக சொல்கிறார்கள். வன்னியர்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமான போராட்டம், அந்த மக்களுடைய போராட்டம். அதற்காக மிகப்பெரிய போராட்டம், உயிர்நீத்த தியாகிகளாக இருக்கிறாங்க. நீங்களே உங்கள் ஆட்சியில் அந்த உயிர்நீத்தவங்களுக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டியிருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்க. அதை கொச்சப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறேன். உண்மையிலே அந்த போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து அதற்காக பாடுபட்டவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த 10.5 கொடுக்கப்பட்டது. முதல்ல இங்க சொல்லுகிறார், ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனத்துக்கு அவரே பரிந்துரைத்திருக்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்கே எப்போ எந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது? அதே ஜனார்த்தனம் தான் 10.5 தரலாம் என்று பரிந்துரை செய்ததே நீதியரசர் ஜனார்த்தனம் தான். ஒன்று. ரெண்டாவது, இப்போ சொல்கிறார் இல்லை, மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி கொடுக்கலாம் என்று. அப்படி என்றால் இவரை நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் 3.5 முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்?
அருந்ததியருக்கு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அம்பாசங்கர் எடுத்த அந்த அறிக்கையின்படிதான், அந்த அறிக்கையின்படி நீதியரசர் ஜனார்தன் கொடுத்த அடிப்படையில் தான் நீங்க அந்த 3.5 அந்த அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அப்ப தெரியலையா உங்களுக்கு? மத்திய அரசாங்கம் தான் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசாங்கம் உங்களுக்கு செய்வதற்கு மனமில்லை. இல்ல இப்போ பொய்யா சொல்லியிருக்காரு, தவிர உண்மைக்கு மாறான தகவல் சொல்லியிருக்கிறாரு, அது மறுக்கிறோம். கிடையாது, தவறான தகவல். அவர் செய்ய விருப்பம் இல்லை, மனமில்லை. இன்னும் சொன்னால் இந்த அளவுக்கு சொன்னதால சொல்றேன், அந்த 10.5 சதவீதத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தது யார் தெரியுமா? இவங்களுடைய முதல்வருடைய மனைவியுடைய சகோதரர்.